பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இதற்கு முந்தைய ஆட்சியில் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ராசா ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார். அந்த நிகழ்ச்சியில் ஒரு மாணவி அவரை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புவாங்க. அப்போ அந்த கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியாமல், நல்ல கேள்விமா, நல்ல கேள்வி, அருமையான கேள்வி, நல்ல கேள்வி, நல்ல கேள்வி, கடைசி வரைக்கும் இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லாமலே அந்த கேள்வி நல்ல கேள்வி என்று சொல்லி கடந்து செல்வார். அதையெல்லாம் பார்த்துருப்போம். அதே போல் தற்போது சென்னையைச் சேர்ந்த சட்ட மற்றும் சமூக ஆர்வலர் ஆர்டி ஆர்வலர் திரு காசிமாயன் 717 மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்குன்னு டாஸ்மாக் நிறுவனம் சொல்லியிருக்கேன். முதலமைச்சர் வந்த உடனே அந்த கோப்பில் கையெழுத்து போட்டு அதை மூடினார். மாவட்டம் தோறும் எங்கெங்கெல்லாம் அந்த கடைகள் மூடப்பட்டிருக்கு, பள்ளி, கோவில்கள், இந்த மாதிரி கடை மூடப்பட்டிருந்தால் அந்த கடையோட எண்ணிக்கையை மாவட்டம் தோறும் தாங்க அப்படின்னு ஆர்டிஐ பதிவு பண்ணார். அதற்கு 5 விதமான கேள்விகளை கேட்டிருக்கார். அந்த எல்லா கேள்விக்கும் கேள்வி அருமையான கேள்வி, சூப்பர் கேள்வி, சூப்பர் கேள்வி என்ற விதத்திலேயே பதில் கொடுத்துருக்குறாங்க டாஸ்மாக் நிறுவனம். ஸோ நடந்தது என்ன, இந்த முழு தகவலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தற்போது சொல்லியிருக்கிற இந்த அரசாங்கம் அறிவித்தது 717 கடைகள் மூடப்பட்டிருக்கின்றனவா, அப்போ மூடப்பட்டிருந்தால் ஏன் ஆர்டிஐயில் தகவல் தராமல் மறுக்கணும் என்ற கேள்வியெல்லாம் எழுப்பப்படுது. சரி, வாங்க முழு செய்தியுமே பார்த்துடலாம். தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கை எத்தனை, அவற்றில் பள்ளி, கல்லூரியின் அருகில் இருந்த கடைகள் எத்தனை, அவற்றுள் எத்தனை கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன, இது போன்ற தகவல்களை சமூக ஆர்வலர் காசிமாயன் டாஸ்மாக் நிறுவனத்திலும் கேட்டிருக்கிறார். அதற்கு டாஸ்மாக் நிறுவனம் கொடுத்திருக்கும் பதில் வினோதமாகவும் அதிர்ச்சி அளிக்கிற விதமாகவும் இருக்கிறது. காசிமாயன் என்கின்ற சமூக ஆர்வலர் கடந்த மாதம் மே 19ஆம் தேதி டாஸ்மாக் நிறுவனத்திலும் சில தகவல்களை கேட்டு ஆர்டிஐ பதிவு செய்திருக்கிறார். அதற்கான பதிலை டாஸ்மாக் நிறுவனம் இப்போது அவருக்கு கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் எத்தனை டாஸ்மாக் கடைகள் இருக்கின்றன என ஒரு தகவலை காசிமாயன் கேட்டிருக்கிறார். அதற்கு கோப்புகள் நிலுவையில் உள்ளது, தகவல் வழங்க இயலாது என டாஸ்மாக் நிறுவனம் முதல் கேள்விக்கு பதிலளித்தது. அடுத்ததாக கேள்வி, பள்ளி, கல்லூரி, கோயில்களின் அருகிலே எத்தனை கடைகள் மூடப்பட்டன என்ற கேள்வி. மூன்றாவது, அவற்றுள் எத்தனை கடைகள் மூடப்பட்டிருக்கிறது, அந்த கடைகளுடைய நம்பர்கள் என்ன. நான்காவது கேள்வி, அந்த கடைகளில் எத்தனை பணியாளர்கள் பணியில் இருந்தார்கள், அவர்களுக்கு எங்கே மாற்றுப்பணி வழங்கப்படுகிறது போன்ற தகவல்களை கேட்டிருந்தார். ஆனால் டாஸ்மாக் நிறுவனம் வினோதமான கேள்வி ஒன்றுக்கு கூறிய அதே பதிலை எல்லா கேள்விக்கும் பொருந்தும் என்று பதிலளித்திருக்கிறது. அதாவது முந்தைய நாம் வீடியோவில் சொன்னது போல் நல்ல கேள்வி, நல்ல கேள்வி என்று சொல்லி முடித்து விட்டார்கள். டாஸ்மாக் கடைகளை மூடுகிறோம் என முதல்வர் அறிவிப்பு வெளியிடுகிறார். ஆனால் தமிழகத்தில் எத்தனை டாஸ்மாக் கடைகள் இருக்கின்றன, அவற்றின் மூடப்பட்ட கடைகள் எத்தனை போன்ற அடிப்படையான தகவல்களை கூட டாஸ்மாக் நிறுவனம் வழங்க மறுக்கிறது. இது டாஸ்மாக் நிறுவனத்தின் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மையே இல்லையா என்கிற கேள்வியும் எழும்புகிறது என்கிறார் ஆர்டிஐ ஆர்வலர் திரு காசிமாயன் அவர்கள். எத்தனை டாஸ்மாக் கடைகள் இருக்கின்றன என்பது ஒரு அடிப்படையான தகவல், அதை கூட வெளியிட மறுப்பது இதில் ஏதோ மர்மம் இருப்பது போல தெரிகிறது என்று சொல்லப்படுகிறது. நாமும் கூட திரு காசிமாயன் அவர்களிடத்தில் பேசினோம். நம்ம இடத்துல பேசும்போது இந்த தகவலை கூட இவர்கள் தர மறுக்கிறார்கள் என்றால் இதில் உண்மைத்தன்மை இருக்கிறதா என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது. அமைச்சர் சொன்னார் மூடிவிட்டோம் என்று சொன்னார், முதல்வரும் சொன்னார் மூடிவிட்டோம் என்று சொன்னார். எங்கெங்கே மூடப்பட்டிருக்கிறது என்ற தகவலை தாங்க அப்படின்னா அதை தர மறுக்கிறாங்களே என்று நம்மிடத்திலையும் பகிர்ந்து கொண்டார். ஸோ அவர் வாங்கின அந்த தகவலை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உறவுகள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த செய்தி அரசாங்க கவனத்திற்கு போகும் பட்சத்தில் நிச்சயமாக ஒரு டிரான்ஸ்பரன்சி நம்ம எதிர்பார்க்குறோம். மாவட்டம் தோறும் எத்தனை கடைகள் மூடப்பட்டது, அது எங்கெங்கே மூடப்பட்டிருக்கு, அந்த கடைகளோட நம்பர் வாரியாக தகவல்களை அரசு வெளியிடும் என எதிர்பார்க்கிறோம். இதற்கு பிற்பாடு பொறுத்திருந்து பார்ப்போம், நல்லதே நடக்கும்.